உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணவாளர்களுக்கு, தமிழ் உறவாளர்களுக்கு எமது அன்பு கனிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது, பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய பட்டிமன்ற நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். சற்றேறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழகத்தின் பெருங்கவி, உலகத்தின் மகாகவி என்று போற்றப்படுகிற பாரதிதாசனுடைய கண்ட கனவுகள், உண்மையிலேயே அவர் கவிதைகள் எழுதியது எல்லாம் நனவாகி இருக்கிறதா அல்லது கனவாகவே போய்விட்டதா என்கிற தலைப்பிலே ஒரு பட்டிமன்றம். பாரதி கண்ட இந்தியா கனவானதா நனவானதா? இதான் தலைப்பு. ஒரு அருமையான தலைப்பு. பாரதியார் விழா வருகிற நேரத்திலே, பாரதியுடைய பிறந்த நாள் விழா வருகிற நேரத்திலே, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று அறைகோல் விடுத்து இங்கே பட்டிமன்றத்திலே பேச வந்திருக்கிறார்கள். இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர். கனவானதேன்னு பேசுறதுக்கு 3 பேர், நனவானதேன்னு பேசுறதுக்கு 3 பேர். நனவானதுன்னு பேசுறதுக்கு திருமதி க. சத்யவதி குமார் திருப்பூரில் இணைந்திருக்கிறார்கள். திருமதி இரா. கல்யாணி முருகேசன் பழனி திண்டுக்கல் மாவட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். திருமதி மணிமேகலை வில்லிவாக்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். எங்கெங்க நனவாச்சு, எல்லாம் கனவாத்தாங்க இருக்குது, அவரும் கனவுதான் கண்டது, கனவாத்தான் இருக்குதுன்னு பேசுறதுக்காக இன்றைக்கு இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் திருமதி எழிலரசி, மன்னச்சநல்லூர், திருச்சியை சேர்ந்தவர்கள். திருமதி லலிதா புவனேஸ்வரி, சென்னை அம்பத்தூரை சேர்ந்தவர்கள். திருமதி முனைவர் சா. மீனாட்சி, சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தை சேர்ந்தவர்கள். சற்றேறக்குறைய எல்லோருமே ஆசிரியர் பெருமக்கள் தான். இங்க இருக்கிறவங்க எல்லோருமே ஆசிரியர்கள் தான். எனவே ஆசிரியராக பார்த்து நடத்துகிற ஒரு பட்டிமன்றம். இதிலே நடுவராக ஒரு மாணவரை அழைத்து வந்து அமர்த்தி வைத்திருக்கிறார்கள். ஆசிரியர்கள் பேச நாங்கள் கேட்போம். பள்ளிக்கூடத்திலே படிக்கும்போதும் சரி, கல்லூரியிலே படிக்கும் போதும் ஆசிரியர்கள் பேசுவார், நாங்கள் கேட்போம். இப்போதும் இங்கே 6 ஆசிரியர்கள் பேசுகிறார்கள், கேட்கிறோம். ஒருவர் திண்டுக்கல்லிருந்து வந்திருக்கிறார், ஒருவர் திருப்பூர்ந்து வந்திருக்கிறார், மற்றொருவர் பழனியிலிருந்து வந்திருக்கிறார், ஒரு அம்மையார் திருப்பூர்ந்து வந்திருக்கிறார், திருச்சியிலிருந்தும் சென்னையிலிருந்தும் சேலத்திலிருந்தும் வந்திருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஒன்று ஆசிரியர், ஒன்று ஆசிரியர் ஒற்றுமை. அது அவர்களுக்கு கிடைத்த பணியால் வந்த ஒற்றுமை. இயல்பால் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இந்த பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டு பேசுகிற பெண்கள் அத்தனை பேரும் பாரதி கண்ட புதுமை பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதியின் சிந்தனைகள் உள்வாக்கி கொண்டு அதன் வழியில் அவன் சொன்னா, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றார். பட்டங்களை பெற்று இன்றைக்கு மாணவர்களுக்கு கல்வி போதிக்கிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். நாளைக்கு இவர்கள் சட்டங்களும் செய்வார்கள். நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு வழக்கறிஞர்களாக, நீதிபதிகளாக நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே பாரதியினுடைய கனவுகள் எல்லாம் இப்படி இருக்கிறது. இது கனவானது, இது நனவானது என்று பேசுபவர்களுக்கு சில பேரும் எங்கெங்க நனவாச்சு, கனவாத்தாங்க இருக்குது என்று பேசுவதற்கு 3 பேரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க? பாரத சமுதாயம் வாழ்கவே என்று பாடினார். இன்றைக்கு பாரத சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா, பசியிலும் பட்டினியிலும் தடுத்துக் கொண்டிருக்கிறது என்று பேசுவதற்காக மற்றொரு அணியினர் இருக்கிறார்கள். இந்த 2 அணியினரும் முதற்கட்டமாக இந்த அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நனவானதே என்ற அணியிலிருந்து திருமதி சத்யவதி குமார் அவர்கள் அணி தலைமை தாங்குவார்கள். அவர்களிடம் இணைந்து திருமதி மணிமேகலை அவர்களும் திருமதி இரா. கல்யாணி அவர்களும் பேசுவார்கள். கனவானதே என்ற அணியிலே திருமதி எழிலரசி அணித்தலைமை தாங்குவார்கள். அவருடன் தொடர்ந்து திருமதி லலிதா புவனேஸ்வரி அவர்கள், திருமதி முனைவர் சா. மீனாட்சி அவர்களும் பேசுவார்கள். நனவானதே என்ற அணியின் சார்பிலே அவருடைய அணித்தலைவராக இருக்கக்கூடிய
திருமதி க சத்யவதி குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் தனது அணிவாதத்தை தலைமை தாங்கி வழங்குவார்கள். வாருங்கள் திருமதி சத்யவதி குமார் அவர்களே, திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். வாருங்கள். நன்றி நடுவர் அவர்களே. திக்கெட்டும் புகழ் மணக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் தொழுது எனது எனது அணியின் சார்பாக வாதிட வந்திருக்கும் சக சகோதரிகளுக்கும் எதிரணியில் வாதிட வந்திருக்கும் சகோதர பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். பாவேந்தர் மகாகவி பாரதியாரின் கனவு நனவானதே என்ற தலைப்பில் எனது கருத்துக்களை எடுத்துக்கூற வந்திருக்கிறேன். பாரதியார்னா தீர்க்க தரிசின்னு சொல்லி சொல்றாங்க. அவரோட கனவு எப்படிங்க பொய்த்து போகும்? அவரின் பாடல் ஒற்றை வரியில நம்ம சொல்லிடலாம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு சொன்னாருங்க. அது இன்று நினைவாகவில்லையா? அப்படி நினைவாகல நம்ம யாருமே மணிக்காலம் பேசவே முடியாது நடுவரே. எப்படி இப்படி இவ்வளவு அழகா உட்கார்ந்து எல்லாரும் சரிக்கு சமமா வாதாடுறோம். அந்த சுதந்திரம் எப்படி கிடைச்சது? அவர் கண்ட கனவு இன்று நனவாகிட்டதுங்கிற தீர்க்க தரிசனமா தெரியுதுங்களே. அது மட்டுமா, அவரோட பாடல்கள் ஒவ்வொன்றும் அவரோட கனவை இன்று நினைவாக்கியதாக எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறது. வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம் அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பாடினாரு. இன்னைக்கு வெள்ளி பனிமலையில காவலுக்காக நின்று கொண்டிருக்கிறார் எல்லை வீரர்கள். அகிலம் முழுவதும் நமது கப்பல்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அது நினைவாகவில்லையா? ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம் பாடினாரு. உண்மைதானுங்களே. இன்னைக்கு நடக்கும் தொலைவில் பள்ளிகள் வந்துருச்சு இல்லையா? அது நனவாகவில்லையா? கோணிகள் செய்வோம், இரும்பாணிகள் செய்வோம், நடையும் பரப்பு முன்னர் வண்டிகள் செய்வோம் சொன்னாருங்களே. இன்னைக்கு எதிரையில் இருக்கிறவங்க நடந்துதான் வந்தாங்களான்னு கேளுங்க. பள்ளிக்கூடத்துக்கும் வீட்டுக்கும் இங்க வீட்டுல இருந்து வண்டி ஏறி உட்கார்ந்தா பள்ளிக்கூடத்து வாசல்ல போய் இறங்குறாங்க. அப்புறம் எப்படிங்க ஒரு கனவு நனவாச்சு? நனவாகல, கனவாதான் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு புரியலைங்க நடுவரே. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் பாடினாரு. இன்னைக்கு நனவாகவில்லையா? சந்திரானை ஆய்வு செய்ய விண்கலம் அனுப்பினோம். அது மட்டுமா, இன்று சூரியனையும் ஆய்வு செய்ய ஆதித்யா விண்கலத்தை அனுப்பினோம். அது இன்னைக்கு அங்க சூரியனை ஆய்வு செஞ்சு செல்ஃபி எடுத்து அனுப்பிட்டு நடுவர் அவர்களே. அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியலைங்க. தெரியாமத்தான் இங்க கனவே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு நான் நினைக்கிறேன் அவங்கள தூங்கிட்டே இருப்பாங்கன்னு. அதனாலதான் கனவுலையும் பிறந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் நனவுலகத்துக்கு விழிச்சு வரலேன்னு நினைக்கிறேங்க. இது மட்டுமா, முக்கியமானது இன்னைக்கு நம்ம குவிய வலையில இணைய வலையில பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கிறோம். அன்னைக்கே பாரதியார் பாடினாரு. காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் பாடினாரு. இன்னைக்கு கேட்கறது மட்டுமா? காஞ்சியில மட்டுமா? ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, அமேசான் காடுகள்ல இருந்து அங்க சின்ன சின்ன நுண் வண்டுகள் முதல் கொண்டு கண்ணால பாக்குற அளவுக்கு வானொலி, தொலைக்காட்சி, தொலைத்தொடர்பு கருவிகள்னு பெருகிட்டு இருக்குதுங்களே. அது நனவாகவில்லையா? பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களாமா. அந்த மாதிரி இருக்குது எனக்கு எதிராக வாதாட வந்தவங்களோட நிலைமை அப்படின்னு நினைக்கிறேங்க நடுவர்களே. எனவே பாரதியின் கனவு என்று இன்றும் நினைவாய் கொண்டுதான் இருக்கிறது என்று ஆணித்தரமாக நான் எடுத்து கூறுகிறேன் நடுவர்களே. அது மட்டுமா, சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்னாரு. அதுவும் இன்னைக்கு நனவாயிட்டு இருக்குது. ஒவ்வொரு பெண்கள் வேண்டும், மாப்பிள்ளை வேண்டும்னு விளம்பரத்தை பார்த்தாவே தெரிஞ்சிடும். முக்கியமாக சாதி தேவையில்லை அப்படிங்கிற விளம்பரத்தை போட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுலயே தெரியலீங்களா அவருடைய கனவு எந்த அளவுக்கு நனவாயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு ஏங்க, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியல் பெண்கள் நடத்த வந்தோன்னு பாடினாரு. இன்று நடத்தவில்லையா? ஆளுநராக, பிரதமராக, குடியரசுத் தலைவராக, முதல்வராக அனைத்திலுமே பெண்கள் முன்னின்று ஆட்சி நடத்தி கொண்டிருப்பது கனவா நனவான்னு எனக்கு தெரியலைங்க. எதிரணியனுக்கு கனவு காங்குறாங்க, நனவு காங்குறாங்கன்னு தெரியலைங்க. இன்னைக்கு அது மட்டுமா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண்களோட ஆட்சி தான் நடந்திருக்கு. அது இல்லை நடுவரால மறுத்து கூறவே முடியாது. பெண்ணை மானபங்கப்படுத்தும் அரசவையை சாடினார் பாரதி பாஞ்சாலி சபத்திலே. ஆனா இன்னைக்கு பெண்கள் வன்கொடுமைக்கு எதிராக சட்டமே அரசு ஏற்றிட்டு இருக்குதுங்க. எதை வச்சு இவங்க கனவாவே இருக்குதுன்னு சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியலைங்க. எனவே பாரதியின் ஒவ்வொரு கனவும் இன்று நடமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன். நனவே ஆகாத அவரோட ஒரே ஒரு கனவு தாங்க. காணிநிலம் வேண்டும், பராசக்தி காணிநிலம் வேண்டும் கேட்டாரு.
அது அவருக்கு நனவாகல. ஆனா இன்றைக்கு இருக்கிற நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஏழைக்கும் அது நனவாகிக் கொண்டிருக்கிறது. எப்படி என்றால் அரசே அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே பாரதியின் அனைத்து கனவுகளுமே நனவானதே என்று சொல்லி எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். நிறைவான பேச்சு. தனக்கு வழங்கப்பட்ட நேரத்திலே வரிசையாக பாரதியின் பாடல்களை எல்லாம் எடுத்து அடுக்கி கொடுத்து, இதெல்லாம் நனவாகவில்லையா என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். மிக அற்புதமான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது இன்றைக்கு கனவானது என்கிற அணியினுடைய தலைமையாளராக இருக்கக்கூடிய அணித்தலைவர் திருமதி எழிலரசி அம்மாவுக்கு வந்திருக்கிறது. நிரம்ப கேள்விகளை கேட்டிருக்க. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கனவு கண்டாரே, நாம் விடுதலை அடையவில்லையா, இந்தியா விடுதலை அடையவில்லையா என்ற கேள்வியை முன்வைத்து தனது உரையை தொடக்கினார்கள். அதைவிட குறிப்பாக ஒன்றை சொன்னார்கள். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று சொன்னாரே, சந்திராயன் அனுப்பிச்சு வச்சுமே அந்த விடயமே இவங்களுக்கு தெரியாத, இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களா கனவு கண்டுகிட்டு அப்படின்னு ஒரு கேள்விய எதிரணியை நோக்கி ஒரு பெரிய அணுகுண்டை வீசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இவர் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை எதிரணியினர். அந்த அணியின் சார்பிலே திருச்சி மண்ணச்சநல்லூரை சேர்ந்த ஆசிரியர் திருமதி எழிலரசி அவர்கள் வந்திருக்கிறார்கள். எழிலரசி அம்மையார் வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன பதிலை சொல்ல போகிறார்கள் என்று தெரியவில்லை. வாருங்கள் திருமதி எழிலரசி அவர்களே, உங்கள் கருத்துக்களை எடுத்து வையுங்கள். உங்களுக்கு இருக்க வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் அணியுடைய வாதங்களை எல்லாம் முன்வைக்க வாருங்கள் அம்மா, பாருங்கள். பட்டிமன்ற நடுவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பட்டிமன்றத்தில் உரையாட வந்திருக்கும் இரு அணியினருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இன்றைக்கு பட்டிமன்ற தலைப்பு விடுதலைக்கு பின் பாரதியின் கனவானதே. இதுதான் நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு. விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே பாரதி கனவு கண்டுட்டு போயிட்டாரு. அவருடைய கனவானதே என்பது அம்மையார் அவர்களுடைய வார்த்தையிலிருந்தே சொல்கிறேன். அவரு சுதந்திரம் கிடைத்தது என்று சொன்னாங்க. பேச்சு சுதந்திரம் கிடைத்தது, அதை நான் மறுக்கவில்லை. இருந்தாலும் ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானமாக இருந்தாலும் இன்று பெண்கள் விண்ணையும் மண்ணையும் அளந்து கொண்டிருக்கிறார்கள். ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காணிந்து கும்மியடின்னு சொல்லிட்டு போனாரே ஒழிய, இன்று பெண்கள் வெளி உலகத்தில் சாதித்தாலும் இன்றும் வீட்டில் அடிமையாகத்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஐயா. கயவர்களின் கைகளில் சிக்குண்டு மருத்துவமனையிலேயே ஒரு மருத்துவ சகோதரி சின்னாபின்னமாக்கப்படுகிறார் நம்முடைய சுதந்திர நாட்டில், விடுதலை பெற்ற இந்த சுதந்திர நாட்டில். ஒரு ஆசிரியர் அவருடைய பள்ளியிலேயே கொலை செய்யப்படுகிறார். அவருக்கு ஒரு விருப்பம், சுய விருப்பம் கிடையாதா? இந்த மாதிரி பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் அனைவருமே ஒரே ஒரு குறிப்பு இங்க சொல்ல விரும்புகிறேன். காந்தியடிகள் சொன்னாரு, நடுநிசியில் என்று பெண் ஒருத்தி தனியா வருகிறாரோ அன்றுதான் இந்தியாவுக்கு முழு சுதந்திரம் கிடைத்ததா சொல்றாங்க. காந்தியடிகள் சொன்னது போல பாரதியார் பெண்கள் படிக்கணும், பட்டங்கள் ஆளணும், சட்டங்கள் செய்யணும் சொன்னாரே ஒழிய, இன்னைக்கு சட்டங்கள்லாம் செஞ்சிருக்காங்க நிறைய பெண்கள். இருந்தாலுமே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு என்பது சட்டத்தின் மட்டுமல்ல ஐயா. எல்லா குழந்தைகளுமே, பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் அனைவரும் இரவு 7 மணி ஆனால் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய குழந்தை வந்து விட்டதா, பத்திரமா அப்படின்னு. இது இங்க மட்டும் இல்ல, கிராமங்கள்ல பச்சை குழந்தை, பெண் குழந்தையை கூட பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப பாரதியின் கனவாதானங்கய்யா இருக்கு. எங்க நனவாச்சு? படிச்சா மட்டும் போதுமா பெண்கள்? அவர்களுக்கு முழு சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம் கிடைச்சிருக்கே ஒழிய, கிராமத்துல பஞ்சாயத்து தலைவரா இருக்கக்கூடிய தலைவி கணவர் தான் வேலை செய்யறாரு. இது உண்மை, நான் தினமும் காண்கிற உண்மை. அப்படி இருக்கப்ப பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாதுங்க ஐயா. பேருக்குதான் சுதந்திரம் இருக்குது. அந்த பெண் விடுதலை வேண்டும் அந்த பாரதி சொன்னான். ஆனா அந்த பெரிய கடவுள் யாரோ தெரியல, அவருதான் அந்த பெண்களை காக்க வேண்டும் அப்படின்னு நான் அவர்களுக்கு பதில் உரைக்கிறேன். அடுத்தது, ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்றாரு. பாரதியார் தான் சொன்னாரு, ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா
இன்று அங்கன்வாடியில வளரையர் பள்ளியில சேர்க்கும் போதே என்ன ஜாதி என்ன மதம் அப்படின்னு கேட்டுட்டு தான் நாங்க மாணவர்களை சேர்க்கையே ஆரம்பிக்கும் போது எங்கங்கயா ஜாதி ஒழிந்தது? ஜாதி வன்கொடுமை கொலை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்த 75 ஆண்டு சுதந்திரம் பெற்ற இந்திய தேசத்துல எங்கங்கயா ஜாதி ஒழிந்தது, மதம் ஒழிந்தது? அதெல்லாம் வெறும் பேச்சுக்கு மட்டும்தான் அழகாக உள்ளது அப்படிங்கிறத உங்களுக்கு அம்மையாருக்கு அவர்களுக்கு தெரிவிச்சுட்டு விரும்புறேன். அடுத்தது அவ்வை பாட்டியின் வழியிலே நான் சொல்றேன், இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் அப்படின்னு தான் அம்மைய சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, யாரு ஒருவருக்கு வறியவருக்கு கொடுக்கிறவங்க தான் உயர்ந்தவர், கொடுக்காதவங்க தான் தாழ்ந்தவர்னு அவ்வை பாட்டி சொன்ன அதே வழியில தான் நம்ம பாரதியும் சொல்லியிருக்காரு, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாப்பாவுக்கே. இப்ப மனசு நிறைய அன்பு யாருக்கு இருக்கோ அவங்கதான் உயர்ந்த ஜாதி. ஆனா ஜாதி இன்று வரை ஒழியவில்லை என்பது உண்மையான உண்மை ஐயா. காணி நிலம் வேண்டும் அவர் கனவு கண்டாரு, அந்த கனவு கனவாவே போனதுக்கு காரணம் காணி நிலம் கூட இப்ப இல்லைங்கய்யா, எல்லாமே பிளாட் போட்டு வித்துட்டாங்கய்யா, எல்லாமே அபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் அப்படின்னாரு பாரதி. அந்த உழவு தொழிலுக்கு நிலமே இல்லைங்கய்யா, எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்ப உழவர்கள் படுற பாடு இந்த அரசாங்கமும் சரியா கவனிக்கிறது இல்ல, யாரும் கவனிக்கிறது இல்ல. அப்படி இருக்கிறப்ப எங்க காணி நிலமே என்ன பிளாட் ஆயிடுச்சு, அடுக்குமாடி கட்டடங்கள் அடுக்கி கொண்டே போகக்கூடிய இந்த காலத்துல காணி நிலமே இல்லை. அப்ப பாரதியின் கனவு கனவாகவே போய்விட்டது என்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அடுத்தது அம்மையார் சொன்னாங்க, நம்ம தீர்க்கதரிசி ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்னாரு. ஆமா, ஆனா சுதந்திரம் வாங்குறதுக்கு முந்தி அவரு போயிட்டாரு. அது ஒண்ணுதான் அவருடைய கனவு நனவாச்சு. அப்படிய சுதந்திரம் பெற்ற இந்த 75 ஆண்டுகள்ல நிறைய குறைபாடுகள் தான் நம்ம நாட்டுல அவருடைய கனவு கனவாகவே இருந்தது என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம் ஐயா. ஒடுக்கப்பட்ட நேரத்தில் எடுத்துக்கொண்ட தலைப்புகளுக்கு வலு சேர்க்கும் வகையில பேசுவதில் வல்லவராக காணப்படுகிறார் திருமதி எழிலரசி அவர்கள். அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் அப்படின்னு சொன்னாரு, வெளியில நாங்க வேலைக்கு போறோம் படிக்கிறோம் உண்மைதான், வீட்டுல நாங்க இன்னும் அடிமையாகத்தான் இருக்கிறோம், வீட்டுல இன்னும் அடிமையாகத்தான் இருக்கிறோம் சொல்லி சொன்னாங்க. சாதியில் இல்லையடி பாப்பா என்று சொல்ல வந்தவர் அன்பு நிறைய உடையவர் மேலோர் என்று சொன்னார். அப்படியா இருக்கிறது இன்றைக்கு? அப்படியா ஜாதி பாகுபாடு இருக்கிறது என்று கேள்வி கேட்டார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளில் திருப்போரை நிந்தனை செய்வோம், விழலுக்கு நீர்பாய்ச்சி ஓய மாற்றோம், வீணருக்கு உழைத்தனலும் மாய மாற்றோம். இது பாரதியோட வரிகள். அதையெல்லாம் எடுத்து சொல்லி அப்படி இருக்கிறதா, அப்படி இல்லையே, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்ற கேள்வி கேட்டார்கள். போக்சோ சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. சிறுவர்கள் சிறுமியர்களை வன்கொடுமை செய்தால், பாலியல் வன்கொடுமை செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சட்டம் மிக அண்மையிலே வந்தது. அந்த சட்டம் ஏன் வந்தது? பாலியல் வன்கொடுமை இருப்பதால் வந்தது. எனவே அவருடைய கனவு நிறைவேறவில்லை என்கிற வாதத்தை அம்மையார்கள் அழகாக முன்வைத்து பேசினார்கள். சிறப்பான தனது கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த கனவானது என்ற அணியினுடைய தொடக்க பேச்சாளராக வந்து தன்னுடைய அணிக்கு வாதத்தை அணிக்கு வலு சேர்க்கிற வகையிலே வாதத்தை வைத்திருக்கிறார். இப்போது இவரை தொடர்ந்து நனவானது என்ற அணியிலே பேசுவதற்காக சென்னை ஆவடி கனரக தொழிற்சாலை பள்ளியிலே பணியாற்றக்கூடிய திருமதி மணிமேகலை அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சென்னை வில்லிவாக்கத்திலிருந்து அவர்கள் வருகை புரிந்து தனது கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார்கள். வாருங்கள் திருமதி மணிமேகலை அவர்களே, உங்கள் கருத்துக்களை முன்மொழியுமாறு அன்புடன் அழைக்கிறோம். பாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி மற்றும் என்னுடன் இணைந்திருக்கும் சகோதர சகோதரி அவர்களுக்கும் வாழ்த்தி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். டிசம்பர் 11, 1882 பிறந்து செப்டம்பர் 11, 1921 மறைந்த பாரதி வாழ்ந்த காலம் 39 ஆண்டுகள்.
பிறந்ததும் இறந்ததும் ஒரே தேதியில், நாம் பேசுவதும் அதே டிசம்பரில். முதலில் நான் பேச இருப்பது பாரதி கண்ட கனவு நனவானதே என்றதை வலுவூட்டுவதற்காக பேச வந்துள்ளேன். புதியது உருவாக்கு என்று 1934 அன்றே சொன்னது இன்று நனவாகவில்லையா? நாம் இன்று புதியதாக இணையதளத்தில் பேசுகிறோமே, அதுவே புதிய முயற்சி இல்லையா? அடுத்தது, எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மக்கள் என்று அன்று பாரதி சொன்னது இன்று எந்த நாட்டு மக்களும் நம் தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். பாரத நாடு, பாரத தேசம், பாரத மாதா எங்கள் தாய் என்று இன்றளவும் நாம் அதை பின்பற்றித்தானே வருகிறோம். அம்மையார் சொன்னார்கள், இதற்கு முன்ன எதிரணியினர் பேசினார்கள், இன்று சாதி மதம் என்று எதுவுமே இல்லை அப்படி. ஆனா இன்றைக்கு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. எந்த நாட்டு மக்களும், எந்த ஊர் மனங்களும், எந்த மொழி பேசுறவர்களும் இன்றைக்கு நாம தமிழ்நாட்டுக்கு அடைக்கலம் கொடுத்து கொண்டுதானே இருக்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றும் ஆண்களோடு பெண்களும் சரி நின்ற சமானமாக வாழ்வோம் இந்நாட்டிலே என்று பாரதியின் சமூக பார்வை விடுதலை, பெண் விடுதலை பற்றி கூறியிருப்பது இன்றளவும் நனவாகித்தான் கொண்டிருக்கிறது. ஆணுக்கு பெண் இணைப்பில்லை தான் என்றும், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்து வந்தோம் என்று பெண்களின் குரலாகவே அன்று பேசியது இன்று நனவாகவில்லையா? கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் பொதுவாக வைப்போம் என்று எழுதியது சமூக சீர்திருத்த கவிதை வரிகளையும் பெண்ணின் மறுமலர்ச்சியையும் இன்றளவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தனியொருவனுக்கு உணவில்லை என ஜகத்தினை அழித்திடுவோம் அன்று சொன்னது இன்று கோவில்களில் அன்னதானம் என்று ஒன்று அரசு வழங்கி கொண்டு வருகிறதே, அது நனவாகவில்லையா? பாரதிக்கு முன்னர் தமிழில் வசன கவிதையில் நூல்கள் இல்லை. ஆனால் இன்று அதிக அளவில் வசன கவிதைகள் நூல்கள் இடம்பெற்றிருப்பது பாரதியின் நனவாகத்தானே உள்ளது. அது புது கவிதை, சுயசரிதை, நவீன காப்பியங்கள், சிறுவர் பாடல்கள், ஹைக்கூ இவற்றிற்கு முன்னோடியாக இருந்த பாரதி அதை பின்பற்றி இன்றளவும் நாம் அதை சிறந்த முறையில் முன்னெடுக்கத்தானே வந்திருக்கிறோம். வீதிக்கு 2 பள்ளிகள் என்று அன்றே சொன்னது இன்று நனவாகவில்லையா? புவியியல், கணிதம் அனைத்து பாடங்களையும் தாய்மொழியிலேயே கற்பிக்க வேண்டும் என்று சொன்னது இன்று நனவாகி உள்ளதல்லவா? மாணவர்களுக்கு விவசாயம், தோட்டக்கலை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அன்று சொன்னது இன்று நனவாகி உள்ளது. மாநிலங்களுக்குள் நல்லிணக்கம், தொழில் வளர்ச்சி, நதிநீர் இணைப்பு, அறிவியல் வளர்ச்சி இன்று நனவாகி கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று சந்திர மண்டலத்தில் நிலாவுக்குள் நாம் கால் பதித்து விடவில்லையா? அது நனவுதானே. மன்னிக்கணும் ஐயா. மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா கோவில்கள்ல அன்னதானம் ஏற்கனவே நான் சொல்லி இருந்தேன். அது மட்டுமல்லாம நூல்கள் வாசிப்பதில் பாரதியார் அன்றே சொல்லி இருந்தார். இன்று அதை நனவாக்கும் விதமாக ஒவ்வொரு மாவட்டத்தோறும் நூலகம் அமைக்க சொல்லி அரசு சொல்லி இருக்கு. அது இன்றைக்கு நனவாகி கொண்டுதான் வந்திருக்கிறது. ஆகையால் அடிமைத்தனம், வறுமை, நன்மை, மத வேறுபாடு, பெண் அடிமைத்தனம் இன்றளவும் அது நனவாகத்தான் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒழித்து பாரதி கண்ட கனவு இன்று ஓரளவுக்கு நனவாகித்தான் கொண்டுகின்றது நான் சொல்லுகிறேன் ஐயா. பாரத நாடு, பாரத தேசம், பாரத மாதா எங்கள் தாய் என்று இன்றளவும் நாம் அதை பின்பற்றி வருகிறோம். ஒவ்வொரு வருடமும் திருமதி மணிமேகலை அவர்கள் தனது அணியின் சார்பில் வந்து பேசினார்கள். நனவானதே என்ற அணியில பாரதி கண்ட கனவுகளை எல்லாம் எப்படி நனவானது என்று மிகச்சிறப்பாக எடுத்து கூறினார்கள். அதிலே குறிப்பிடும் போது ஒன்றை சொன்னார்கள், தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி சொன்னார். இன்றைக்கு அதுபோல் யாரும் பசித்திருக்க கூடாது என்று
ஆலயங்கள் தோறும் அன்னதானம் செய்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆலய அன்னதானம் என்பதற்கு இப்படி ஒரு பொருள் இருக்குது என்று இப்போது நான் புரிந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி அம்மா. இலக்கிய படைப்புகள், வீதிக்கு 2 பள்ளி, வீதிக்கு 2 பள்ளி வரணும்னு சொன்னார் பாரதியார். சிறப்பு தான், ரொம்ப அருமைதான். ஆனா அவர் சொன்னது வந்து இந்த கட்டணம் வாங்கி கொண்டு மெட்ரிகுலேஷன் பள்ளிகளே அல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, ஏன்னா பாரதி சொன்னப்போ நான் இல்ல. தன்னுடைய அணிக்கு வாதம் சேர்க்கிற வகையில நிறைய கருத்துக்களை திருமதி மணிமேகலை அவர்கள் எடுத்து வைத்திருந்தார்கள். சிறப்பான தன்னுடைய உரையை வழங்கி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு ஏற்றவராக இங்கே வருகிறார் அம்பத்தூரை சென்ற கவிஞர் திருமதி லலிதா புவனேஸ்வரி அவர்கள். என்னால் முடியும். கொஞ்சமா வரேன். பாருங்கள் திருமதி லலிதா புவனேஸ்வரி அவர்களே, உங்கள் கருத்துக்களை சொல்லவையா? உங்கள் அணிக்கு. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். என்னால் முடியும், உன்னால் முடியும், நம்மால் முடியும். நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பாரத வாருங்கள் லலிதா புவனேஸ்வரி, வாருங்கள், உங்கள் கருத்துக்களை பாருங்கள். தரேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். சங்கத்தமிழ் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் ஜெர்மன் வானொலி நிலையத்தாருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு பாரதியின் கனவு கனவாகவே போனதே என்றுதான் நான் பேச வந்துள்ளேன். நம்ம திரைப்படத்துல சில நல்ல கருத்துக்களும் சொல்லி இருக்காங்க. அந்த கே பாலச்சந்தர் படத்துல பாடி இருக்கிறது, பாப்பா பாட்டு பாடிய பாரதி நான் தானே, நான் பாடிய பாட்டு படுகிற பாட்டை கண்டேனே, உள்ளம் நொந்தேனே அப்படிங்கிறார். பாப்பா பாரதியார் பாடினது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தாலும் இன்று அந்த நிலை பாரதியார் என்பது ஏற்றளவிலேயே இருக்கிறது. அவருடைய கொள்கைகள் பரப்பப்படவில்லை, மக்களிடையே சென்று சேர்ந்தாலும் அதை உணரப்படவில்லை. இப்ப அறிவை பெருக்க சொன்னேன், ஆடையா குறைக்க சொன்னேன். பெண்கள் படிக்கணும்னு சொன்னாங்க, அறிவை பெருக்கணும்னு சொன்னாங்க, ஆடையை குறைக்க சொன்னேனான்னு அந்த பாட்டுல சொல்லுவாங்க. எப்படி ஆடையை குறைச்சு இப்பத்திய பெண்கள் உடுத்துற ஆடை எல்லாம் எப்படி இருக்கிறது? மிகவும் கேவலமாக இருக்கிறது அந்த ஆடைகள். எப்படி அதை நிவர்த்தி செய்யலாம்? நமது பண்பாடு கலாச்சாரம் என்ன? இன்று அழிந்து கொண்டுதானே போகிறது. கும்மியடி பெண்ணே கும்மியடி, ஆணுக்கு பெண் இளைப்பில்லை கான் என்று கும்மியடின் என்று சொன்னார். ஆனா இப்ப ஆணுக்கு பெண் இளைப்பில்லை குடியில் என்று பெண்கள் கூட இன்றைய தினத்துல சீரழிந்து போகிறார்கள். சுட்டும் விழியால் பெண்களின் கண்ணீரை துடைத்தார் அன்றைய பாரதி. இன்று பெண்களால் தான் கண்ணீரை வரவழைக்கிறார்கள் என்று நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். பெண்ணை வளர்ப்பேனோ பூவை வளர்ப்பேனோன்னு சொல்லுவாங்க. இன்றைய காலத்துல பெண்ணை வளர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இன்றைய சூழல் பெண்களை மானபங்கப்படுத்துகின்றது. தாயாக நினைக்க வேண்டிய பெண்ணை மானபங்கப்படுத்துகிறார்கள். இது எதனால் வருகிறது? பாரதி கண்ட கனவுனாலயா? பாரதி கனவு கண்டார், அது இல்லைங்கள. அதை நாம் இன்றளவுக்கு எங்கு நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான். அடுத்தது பாருங்க, பாரதி சொல்லியிருக்காரு, கண்ணம்மா கண்ணம்மான் காவியம் படைத்துள்ளார். பாரதி கண்ணம்மா கண்ணம்மான் காவியம் படைத்துள்ளார். இன்று பெண்ணினுடைய கன்னத்துல பெண்கள் கன்னத்தில் அறைவதை போல பணியை செய்கின்றனர். மனதில் உறுதி வேண்டும் என்றார். பெண்களிடம் மனதில் உறுதி இருக்கு. அப்பா அம்மா இன்றைய மாணாக்கர்களிடையே அப்பா அம்மா சொன்ன பேச்ச கேட்கவே கூடாதுன்ற உறுதி இருக்கு.
வாக்கினில் இனிமை வேண்டும்ன்றாங்க. தமிழையே சுத்தமா பேச முடியல அவங்களால. அவர்கள் வாயை திறந்தாலே சுகந்தமான வார்த்தைகள் வருது. இன்றைய மாணாக்கர்களிடையே தமிழ் மெல்ல, பாரதி சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், தமிழ் மெல்ல சாகும்னாரு. இன்று மாணாக்கர்களிடையே தமிழை தமிழாகவே பேசுறதுக்கே ரொம்ப கவலையா இருக்கு. நான் தமிழாசிரியன்றதுனால சொல்றேன். நினைவு நல்லது வேண்டும். 100ல 80 பேரு நான் வாழலைனாலும் பரவாயில்ல, அடுத்தவன் வாழக்கூடாதுன்ற நிலைமையிலதான் இன்றைய நிலைமை இருக்கிறது. நெருங்கின பொருள் கைகூட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும் அவர் நினைச்சார். கனவு இன்றளவும் என்ன பண்ணுது? கனவாகவே இருக்கிறது. நனவும் நனவிலும் இன்பம் சேர்க்க வேண்டும்ன்றார். இன்றைய குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் இன்பத்தையா காண்கின்றனர்? கையில் கஞ்சா, அந்த புத்தக பையில் புத்தகம் இருக்கிறதோ இல்லையோ, பிற தேவையற்ற பொருட்கள் இருக்கின்றன. தரணியில் பெருமை சேர்க்க வேண்டும், தரணி பெருமை அடைய வேண்டும் சொன்னார். எங்க தரணியில பெருமை அடைகிறது? பெருமை ஒரு பக்கம் இருந்தாலும் அப்துல் கலாம் இந்த மாதிரி ஒரு 100ல ஒருத்தர் தான் அந்த பெருமையை அடைய செய்கின்றார்கள். பாக்கி 80 பேர் கொள்ளை கொள்ளை நியூஸ், இந்த பத்திரிகைகள்லாம் திறந்து பார்த்தா அந்த பத்திரிகையில இருக்கக்கூடிய செய்திகள்ல 90% கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்றுதான் இருக்கிறது. இதுல எப்படி பாரதியோட கனவு நனவாகும்ன்றீங்க? தமிழோடு விளையாடு, தளராத மனத்தோடு அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்கோம்? தமிழ் எழுதுறதுக்கே தமிழ் வகுப்பு இன்றைய மத்திய அரசு பாடத்திட்டத்துல 3ஆம் மொழியாக தமிழ் எழுத வேண்டும் என்று சொன்னாலே ஐயோ தமிழான்றாங்க. ஆனா தமிழ்னாலதான் மதிப்பெண் நிறைய கிடைக்கிறது. நடுவண் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழினால்தான் அதிக மதிப்பெண் கிடைக்கிறது. பாரதி செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலேனார். இன்றைய தமிழ் பேசுற பேச்சை கேட்டால் 10 வார்த்தைக்கு 8 வார்த்தை ஆங்கிலம், 2 வார்த்தை தமிழ். இது எப்படி பாரதியினுடைய கனவு நனவாகும் என்று கூறி, பாரதியோடது கனவு கனவாகவே இருக்கிறது. அதை நினைவு நனவாக்குவது நம் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கையில் இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சார், நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இந்த அரங்கிலே பாரதி கண்ட இந்தியா கனவானது என்ற தலைப்பிலே அந்த அணியின் சார்பில் பேச வந்தார். அறிவித்தான வளர்க்க சொன்னோம், ஆடையை நானா குறைக்க சொன்னேன் என்று ஒரு திரைப்படத்திலே வருகிற பாடலை சொல்லி தனது கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். இன்றைக்கு ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்று சொல்லுவோம். அதற்காக நீங்கள் மதுக்கடைகளிலே சென்று நிற்க வேண்டுமா? மது பழக்கத்திற்கு ஆளாக வேண்டுமா? குடித்து விட்டு கும்மாளம் அடிக்க வேண்டுமா? இப்படி இருக்கலாமா பெண்கள்? இதெல்லாம் பாரதி கண்ட கனவா? பாரதி கண்ட கனவை தவறாக புரிந்து கொண்டார்கள். பாரதி கண்ட கனவு சரியாக மக்களிடம் சென்று சேரவில்லை. சரியாக சேராததால் தவறாக புரிந்து கொண்டு அவருடைய சிந்தனைகள், எண்ணங்கள், கருத்துக்கள் எல்லாம் கனவாகவே இருக்கின்றன என்று பேசினார்கள். அதில் இடையிலே ஒரு வரி சொன்னார்கள், மெல்ல தமிழினி சாகும், மெல்ல தமிழினி சாகும். அது உண்மையில பாரதியார் அப்படி சொல்லல. பாரதி சொன்னதா பாரதி அப்படி சொல்லல. திருநெல்வேலி மாவட்டத்துல ஆசிரியராக இருந்தார் ஒருத்தர். என்னமோ தெரியல, அவரு பேரை என் பேரை ஒன்னா, நீலகண்டன் அவர் பேரு. அவர் பேர் நீலகண்டன் தான். அவர் தான் சொல்ற, தமிழை விட ஆங்கிலம் தான் கருத்துக்களை எழுத வசதியாக இருக்கிறதாகவும், இந்த மாநில மொழிகள் அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு, வளமானதாக இல்லாததாகவும் அவர் செய்தித்தாள் எழுதுறார். அதை படிச்சுதான் அவர் சொல்ற, மெல்ல தமிழினை சாகும் எனும் வீணர் சொல்லதை வென்றதிவன் தான் என்று அவர் எழுதுறார். அதாவது அவர் சொல்லல, யாரோ சொன்னதை சொல்றார். சொல்லி அது ஒரு முட்டாள் சொன்னது வார்த்தை, மெல்ல தமிழ் நீ சாகாது, என்றென்றும் மேம்பட்டு வாழும் என்றுதான் பாரதி சொல்லி இருக்கிறார். என்றாலும் அவருடைய கனவுகள் கனவாகவே இருக்கிறது. மனதில் உறுதி வேண்டும் என்று சொன்னார். ஆனால் எதற்காக இருக்கிறது உரிமை, உறுதி? முன்னேறுவதற்காக இல்லை, தங்களுடைய பின்னேற்றத்தில் செல்வதில் தான் அவர்களுக்கு உறுதி இருக்கிறது என்றெல்லாம் இந்த தமிழ் சமூகம் எப்படி சீரழிந்து கொண்டு வருகிறது என்பதை தன்னுடைய கருத்துக்கள் மூலம் கூறி தன்னுடைய அணிக்கு நியாயம் சேர்க்க முயற்சித்தார்.
பாராட்டுவோம். இவரை தொடர்ந்து அடுத்து வருகிறார் திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்கள். திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்கள் ஒரு பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். திண்டுக்கல்லிலே பழனி கலையம்புத்தூர்ல ஆசிரியராக இருக்கிறார். இவர் இப்போது பேச வருகிறார். நனவானது என்ற தலைப்பிலே பேச வருகிறார். பாரதி கண்ட இந்தியா தன்னுடைய பாடல்களை அவர் சுட்டிக்காட்டி இந்தியா கனவானதா நனவானதா என்கிற இந்த பட்டிமன்றத்திலே நனவானது என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளராக வருகிறார் திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்கள். வாருங்கள் திருமதி கல்யாணி முருகேசன் அவர்களே. கழுத்திலே ஒரு பட்டை மாட்டிக் கொண்டிருக்கார். எப்போதும் மாட்டிக் கொண்டிருப்பார் அந்த பட்டையை. அது பாரதி பட்டை என்று நினைக்கிறேன். பாரதி பட்டை என்று நினைக்கிறேன். வாருங்கள் அம்மா, பேசுங்க. இன்றைய அருமையானது ஒரு பட்டிமன்ற நிகழ்வில் நடுவர் அவர்களே, உங்களுக்கு அன்பான வணக்கம். மற்றும் இந்நிகழ்வில் இணைந்துள்ள பட்டிமன்ற பேச்சாளர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு பாரதி கண்ட கனவு கனவானதா நினைவானதா என்றது. நான் நனவானது என்ற தலைப்பிலே பேச வந்துள்ளேன். முதலில் பேசிய பேச்சாளர்கள் தாங்கள் எதற்கு பேச வந்திருக்கிறோம் என்பதை மறந்து விட்டார்கள் என்று எண்ணுகிறேன். அவர்கள் கனவானது அப்படின்னா பாரதி முதல்ல என்ன கனவு கண்டாருன்னே தெரியல போல இருக்கு. என்னென்னமோ அது சொல்றாங்க. அது பெண்களையே முதன்மைப்படுத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அழகா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவையை பார்த்தாலே தெரியும். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் கொண்டவர்கள் பெண்கள் என்று நிமிர்ந்த நன்னடையோடு நேர்கண்ட பார்வையோடு இங்கு அழகாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். இதா யார் சொன்னா? இன்று எப்படி இப்படி அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம்? மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றார்கள். ஆண்களுக்கு பெண்களும் சரிநிகம் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்றார்கள். இன்றைய அவையிலேயே நினைத்து பாருங்கள். ஒரே ஒரு ஆண் ஐயா இருந்தாரு. கூட பரவாயில்ல, துணைக்கு சக்தி செல்வகுமார் பரவாயில்ல, ஐயா எதுவும் பயந்துட்டு வரோன்னு அருகில வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இல்லைன்னா பாருங்க, எல்லாருமே பெண்கள் தான் இருக்கிறோம். இது எப்படி நடந்தது? இன்னும் அம்மா சொன்னாங்க, எழிலரசி அம்மா சொன்னாங்க, பெண்களை இன்னைக்கு அடிமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, நாடு சுதந்திரம் அடைவதற்கு 26 ஆண்டுகளுக்கு முன்பு கனவு கண்டாரு ஐயா. பாரதியார் இப்ப கனவு காணலைங்க. நாடு சுதந்திரம் அடைவதற்கு 26 ஆண்டுகளுக்கு முன்பே பாரதி இந்த மண்ணை விட்டு பிரிந்து இறந்து போயிட்டாரு. ஆனாலும் அவர் மனம் மட்டும் அன்று கனவு கண்டிருக்கு. அப்படியே விடுதலை காட்சிகளை கண்ணிலை நிறுத்தி இருக்கிறது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்று அடிமைத்தனம், பெண் அடிமைத்தனம் இன்றும் வீட்டில் இருக்கிறது என்கிறார்கள். அதற்கு மனதில் உறுதி வேண்டும் என்ற பாரதியாரோட கனவு நீங்க மனதில் உறுதியா எடுத்திருக்கணும்ல. எடுத்திருந்தீங்கன்னா வீட்டுல எப்படி அடிமையா இருப்பீங்க? ஏமா வெளியில இருக்கீங்களாமா, வீட்டுல அப்புறம் அடிமையா இருக்கோம்னா எப்படிங்க? இது ஐயா சொன்ன கனவு கனவா போச்சு அப்படிங்கிறாங்க. பாரதியார் கண்ட கனவு கனவாகி விட்டதுங்கிறாங்களே, இது எப்படி சொல்லுங்க? அடுத்தது சொன்னாங்க ஜாதி. இதை ஒண்ணு எடுத்துட்டாங்க. அடுத்து பெண்களை பத்தி எடுத்தாங்க. அதுக்கடுத்து ஜாதியாமா. ஜாதி பத்தி சொன்னாருன்னா அவருக்கு அதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கனவுக்கும் அதற்குரிய தீர்வும் வைத்து விட்டு தான் சென்றிருக்கிறார். என்ன சொன்னாரு? ஜாதி பிரிவுகள் சொல்லி அது தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வார், நீதி பிரிவுகள் செய்வார், அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார். சண்டை நடக்கும், நீ இப்படி ஜாதி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு சண்டை நடக்கும்பான்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. நாங்கள் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர், தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ அப்படிங்கிறாரு. நாங்க சண்டை பண்ணிட்டாலும் நாங்க சகோதரர்ப்பா. எப்ப அது சினிமாலே வரலையா? வடிவேல் நகைச்சுவையில வரலையா? எல்லாம் சண்டை கட்டிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு பாட்டு வரி போடுவாங்க. அத்தனை பேரும் எல்லாம் நேர் நின்று எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? தன் வணக்கத்தை செலுத்துவார்கள். தெரியாதா? வந்தே மாதரம் என்ற ஒற்றை தாரக மந்திரம் போதும் உங்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க என்றார். இன்றைக்கும் இருக்குது இல்லையா? வந்தே மாதரம் என்ற ஒரு வார்த்தை போதும் நம்மை இணைப்பதற்கு. அந்த உணர்வை ஊட்டி வைத்து சென்றிருக்கிறார்களா? அந்த நனவாகவில்லையா? இன்று எத்தனை இடங்களில் அதை காண்கிறோம். இருக்கக்கூடிய இந்த ஜாதி சண்டை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே இதையெல்லாம் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அம்மா, ஆடை குறைப்பை பத்தி அம்மா சொல்றாங்க. பெண்ணை பத்தி ஆடை குறைப்பை பத்தி அவர் சொல்லலையே. ஆடை குறைத்து சொல்லியிருக்கிறார்னா இன்று அதெல்லாம் நவநாகரிக உலகில் பெண்கள் எடுத்துக்கொண்ட உரிமைகள். ஐயா அன்றை சொன்ன காலம் என்ன? இன்று 100 ஆண்டுகள் கழித்திருக்கிறது. அது நவநாகரிகத்தில் வந்திருக்கிறது. அதெல்லாம் அவர் கனவு கண்டாருன்னு சொல்ல, அதெல்லாம் அவர் கனவு கண்டுட்டு போலே, அதெல்லாம் சொல்லவில்லையே. அதனால் அதை புரிந்து கொள்கள். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், மண்ணுக்குள்ளே சில மூடார் நல்ல மாதர் அருவி கெடுத்தாருங்கிறார். ஆமா, ஞானத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. பெண்ணுக்குள்ள இருக்கு, நல்ல ஞானங்கள் இருக்கு, அதை பயன்படுத்துங்கிறாங்க. சில மூடர்கள் உங்களுடைய அறிவை கெடுத்து உங்களை அடிமைகளாக நடத்துகிறார்கள். அதற்கு எல்லாரையும் குறை சொல்லலாமா? அன்றைக்கே சொல்லி வச்சுட்டு போனார். சில மூடர்கள் அந்த மாதர் அறிவை கெடுக்கின்றனர் என்று சொல்கிறார். இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். ஐயா அந்த கனவு. இன்னும் ஒரே ஒரு கனவு உங்களுக்கு உரைக்க சொல்கிறேன். நாம் கொடி ஏத்துகிறோம். அன்றைக்கு அவர் கொடி ஏத்தி பார்த்தாரா?
நாம் விடுதலை பெற்றதை பார்த்தாரா? இல்லை. ஆனால் அழகான பாடலை இன்றும் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். தாயின் மணிக்கொடி பாரீர் என்கிறார். அது மட்டும் சொல்லவில்லை, ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று அப்படிங்கிறார். அவர் ஓங்கி வளர்ந்த கம்பத்திலே நம்மளுடைய தேசிய கொடி பட்டொலி வீசி பறப்பதை அன்றே கனவு கண்டிருக்கிறார். அந்த கனவு நனவாகி இருக்கிறதா இல்லையா? இந்த ஒன்று போதாதா? இந்த ஒரு இது போதாதா? இன்னும் என்ன கேள்விகள் நாம் இன்னும் கனவாகி இருக்கிறது என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். அதுவும் இல்லாம மொழி சொன்னாங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்ங்கிறார். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. தமிழ் மொழியை பத்தி அழகா சொல்லியிருக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னா, தெய்வம் பல பல சொல்லி பகைவர் தீயை வளர்ப்பவன் மூடான்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தெய்வத்தை சொல்லிட்டு யாரெல்லாம் தெய்வ பெயரை சொல்லி என்னென்னலாம் பண்றீங்களோ அவங்களாம் மூடர்கள் சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் அறிந்த ஒன்று இன்றைய காலகட்டத்துல. அடுத்து சொல்றாரு, கன்னி பருவத்தின் அண்ணால் எந்தன் காதில் விழுந்த திசை மொழி எல்லாம் என்னென்னவோ பெயருண்டு பின்னர் யாவும் அழிவுற்றிருந்ததா கண்டீர் அப்படிங்கிறார். ஆமா, எத்தனையோ மொழிகள் இருந்தது, எத்தனையோ மொழிகள் உலகத்துல சுத்தியோடு இருந்தது. ஆனாலும் அந்த மொழியெல்லாம் அழிவுற்று இன்றைக்கு தமிழ் மொழி சிறப்படைந்து உலக நாடுகள் அளவிலே பெயர் பெற்றிருக்கிறது அல்லவா என்று சொல்லி வைத்து செல்லவில்லையா அவர்? எவ்வளவு சொல்லியிருக்கிறார் ஐயா அவர்கள். எனவே இன்றும் அந்த பழைய சில பிரச்சனைகளை மட்டுமே நாம் சாடிக்கொண்டிருக்கிறோம். அதை தவிர்த்து விடுங்கள். ஐயா சொன்ன கனவுகள், பாரதியார் அவர்கள் சொன்ன கனவுகள், நாம் இருக்கும் நாடு நமது என்பதை அறிவோம், நமக்கே உரிமையாம் என்பதை அறிவோம் என்று சொன்னார். அந்த உரிமையை நாம் மனதார நினைக்கும் போது அந்த நாடு நம்முடையதாகும், நம்மளுடைய செயல்கள் சிந்தனைக்குரியதாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இந்த அழகானதொரு நல் வாய்ப்பை, பாரதியாருடைய கனவுகளை நனவானதை கூற எனக்கு வாய்ப்பளித்த மிக்க நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. பாரதி கண்ட கனவுகள் நனவானது என்று பேசிய திருமதி கல்யாணி அவர்களுடைய உரையை கேட்கிற பொழுது, நான் முன்னரே சொன்னது போல இந்த பாரதியே கல்யாணியின் உருவில் வந்து பேசுகிறாரோ என்று பார்க்கிற அளவுக்கு பேசினார்கள். சரளமாக எடுத்து அடித்தார்கள். எதிரணியினர் கதி கலங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் தூக்கத்தில் இருக்கிறார்கள், கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அணித்தலைவர் சொன்னார், இப்போது இன்னும் ஒரே ஒருவர் இருக்கிறார் பக்கத்திலே பேசுவதற்கு. கனவானது என்ற தலைவி அணியிலே பேச ஒருத்தர் இருக்கார். வந்தாங்க, சரளமா போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. இவங்க கேட்ட கேள்விகள் தான் மிக முக்கியமான கேள்விகளாக சிலதை வைத்தார்கள். மனதில் உறுதி வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் உறுதியை வைத்துக் கொண்டிருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம். நீங்கள் உறுதி பெறவில்லை. நீங்கள் இந்தியா விடுதலை அடைந்ததே இன்னும் கனவுலாக கண்டுகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த சாதியை பற்றி சொல்றப்ப சார், சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோம். நாங்க எங்களுக்குள்ள 1000 போதிப்போம், அடிச்சுப்போம். ஆனா நாங்க எல்லாம் இந்தியர்கள் என்று அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கும் நாம் எல்லோரும் இந்தியர்களாக இருக்கிறோம், நமக்குள் எந்த பிரிவினையும் இல்லை என்று தனது வாதங்களை எடுத்து வைத்தார் திருமதி கல்யாணி முருகேசன். பெஞ்சால் புயல் 2 நாட்களுக்கு முன்பு போனதாக சொன்னார்கள். திருப்பி இங்கே வந்துவிட்டதோ என்று எண்ணுகிற அளவுக்கு பேசிவிட்டு சென்றிருக்கக்கூடிய கல்யாணி அம்மாவிற்கு இந்த கனவு அணியினர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்று தெரியவில்லை. இவர்களுக்கு பதில் சொல்வதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கிறார் சேலம் தாரமங்கலத்தைச் சேர்ந்த முனைவர் சா மீனாட்சி அம்மையார் அவர்கள். வாருங்கள் திருமதி மீனாட்சி அவர்களே, உங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்க வாருங்கள். உங்களுடைய வாதங்கள் எப்படி இருக்க போகிறது என்று எனக்கு தெரியவில்லை, என்ன சொல்ல போகிறேன் என்று தெரியவில்லை. உங்கள் அணியை காப்பாற்றப் போகிறீர்களா அல்லது கவுத்து விட போகிறீர்களா என்று தெரியவில்லை. வாருங்கள் அம்மா. ஆனா நீங்கள் நல்ல பேச்சாளர் தான், நல்ல பேச்சு, நிறைய கருத்துக்கள் எடுத்து வைக்கிறவங்க. வாங்க, உங்களுடைய சவாலை அவர்கள் எதிர்கொள்கிறார்களா என்று பார்ப்போம். பாருங்கள். அரைகோல் விடுக்கிறேன் ஐயா. அரைகோவல் விடுங்க. அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவனை வணங்கி, ஐயன் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை வணங்கி, நம்ம எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஐயா திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, இன்றைய பட்டிமன்ற நிகழ்வில் கனவானதா நினைவானதா என்ற அணியில் பேசிக்கொண்டு சென்ற அனைத்து சகோதரிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது வாதத்தை தொடங்குகின்றேன்.
பாரதி கண்ட இந்திய விடுதலை நனவானதா கனவானதா? ஒரு விடுதலை பற்றி பாடிய அனைத்து கருத்துக்களும் நினைவானதா கனவானதா? நான் கனவானது தான் சொல்லுவேன். இன்று நம்மிடம் இருந்து மறைந்த திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது போல, பிறப்பு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு என்றும் ஒரு வரலாறாக இருக்க வேண்டும் என்பது போல, மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்கள் டிசம்பர் 11ஆம் நாள் 1882 பிறந்து, அதே செப்டம்பர் 11, அதாவது தேதி வந்து மாற்றமில்லை. செப்டம்பர் 11, 1921 மறைந்து 39 ஆண்டுகள் அவர் வாழ்க்கை காலம். அதற்குள்ளாக அவர் சொன்ன கருத்துக்கள் ஒன்றொன்று முத்து முத்தாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்று நாம் வாதாடி கொண்டிருப்பது நனவானதா கனவானதா? கனவுன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அப்துல் கலாம் சொன்னது போல, நம்மை தூங்கும்போது வருகின்ற கனவு கனவல்ல. நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. நாம அந்த கனவெல்லாம் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுபடி நடந்துக்கணும் அப்படின்னா, ஏன் வந்து பள்ளிகள்ல தவறான தொடுதல், அதாவது பேட் டச், குட் டச் என்று சொல்லி மாணவர்களிடம் ஏன் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறோம்? அடுத்து ஒன்று, அதை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அடுத்து பெண் குழந்தை வளர்க்கும்போது பார்த்து வளர்க்க வேண்டும் என்று பயந்து பயந்து வளர்க்கின்றார்கள். மேலும் சட்டங்கள் அதிகமாக பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், பாரதிதாச பா ச மன்னிக்கவும், பாரதியார் கூறிய கருத்துக்களை முழுமையாக மனதளவில் யாரும் உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய சாராம்சமாக இந்த பட்டிமன்றத்தில் முன்வைக்கின்றேன். மேலும் இப்பொழுது நடந்த பெஞ்சல் புயலில் எத்தனை ஒரு சீரழிவு, எவ்வளவு ஒரு தடுமாற்றங்கள், ஏன் இப்படியெல்லாம் ஏற்பட வேண்டும்? இதையெல்லாம் செய்தவர்கள் யார்? இதற்கெல்லாம் முதலில் அதற்கு உரிய அதிகாரமும், உரிய அதாவது செய்யலாம் என்ற ஒரு தன்மையும் கொடுத்தவர்கள் யார்? இவையெல்லாம் யோசித்து பார்த்திருந்தால் இத்தகைய சீர்குலைவுகள் ஏற்படாது. நல்லதொரு நாடாக இருக்க வேண்டும். அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வே. நன்று இது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும்? எப்பதம் வாய்த்திடும் ஏனும் நம்மில் யாவர்க்கும் அந்த நிலை பொதுவாகும். 30 கோடியும் வாழ்வோம், வீழில் 30 கோடியும் முழுமையும் வீழ்வோம். அப்படி என்றால் அந்த இடங்களுக்கு எப்படி கட்டுமானத்திற்கான ஒரு அனுமதி வழங்கியிருப்பார்கள்? இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பாரதி கண்ட கனவு கனவாகவே தான் இருக்கிறது ஒழிய நனவாகவில்லை. காணி நிலம் வேண்டும் என்று ஒருத்தர் சொன்னாங்க. காணி நிலம் வேண்டும்னு கேட்டாங்க. ஆனா இருந்த காணியெல்லாம் புடுங்கிட்டு, அவங்க வச்சிருந்த அத்தனை இடங்களையும் வாங்கிக்கிட்டு, அங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையானதை கட்டிக்கிட்டு, அதற்கு பிறகு அவர்களுக்கு முத்தாய்ப்பாக அவர்களுக்கு மருந்து கொடுவது போன்று ஒரு இடத்தை கொடுத்து, இதை உங்களுக்காக செய்கிறோம் என்று ஒரு திட்டமாக தீட்டி அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இப்பொழுது நடைமுறை சாத்தியமா? அவர் சொன்னது கனவு நினைவாகிவிட்டது என்றால், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் குலம் என்று சொன்னீர்கள். அந்த ஒரே இனம் என்ற எண்ணத்தை வைத்திருந்தால் எல்லோரும் வாழ வேண்டும், நாமும் வாழ வேண்டும், மற்றவனை வாழ வைக்க வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நாம மட்டுமே இந்த உலகத்தை நல்லா இருக்கும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. அவர் அப்படிலாம் நினைச்சலாம் சொல்லல. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் செய்யணும் அப்படிங்கிற கருத்துக்களை அவருடைய ஒவ்வொரு பாடல் வரியிலும் மிக அழகாக தெளிவாக வலியுறுத்தி கூறியிருக்கிறார். ஆனா அந்த கருத்துக்களை எல்லாம் மக்கள் உள்வாங்கிக் கொண்டு சுயநலமாக சிந்திக்கிறார்களே, பொதுநலமாக வாழவில்லை. அந்த பொதுநல சிந்தனையோடு தான் அவர் காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி என்று சொன்னார். ஆனால் அந்த காக்கை குருவிகள் வாழக்கூடிய இடத்தையே நம்ம வந்து ஆக்கிரமித்து அவற்றையெல்லாம் வாழ இடங்கள் எல்லாம் மரங்கள்லாம் வெட்டி சாய்த்து விட்டு விலங்குகள் வாழக்கூடிய இடங்கள்லாம் வீடுகளாக மாற்றிக்கொண்டு எப்படிப்பட்ட தேவையற்ற சூழல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நல்ல நீர் நிலப்பரப்புகள் அனைத்தையுமே நாம் சீரழித்து விட்டோம். இந்த சீரழிவுகளுக்கெல்லாம் காரணம் நம்முடைய சுயநலமே தான். பொதுநல சிந்தனையோடு இருந்தால் பாரதி கண்ட கனவு இன்று நினைவாகிவிட்டது என்று நான் வாதாடி இருப்பேன். ஆனால் நடப்பது எல்லாம் மிகவும் மாற்றாக, ஏதோ 10 பேர் இப்பொழுதுதான் நாமல் இருக்கிறோம், பெண்கள் வந்து ஒரு துறையில வேலை செய்யறோம் அப்படிங்கும்போது வருங்காலத்துல அவங்களுடைய பணிக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. யாருமே ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களாம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு சரியான வாகன வசதியோ, அவங்களுக்கு உரிய சாலை வசதிகளோ, மற்றபடி அங்க இருக்கக்கூடிய நீர்நிலை வசதிகளோ, அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளோ சரியான முறையில் இல்லை. தான் வாழ்ந்தால் போதும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் வாழ்கிறார்கள் ஒழிய, அவர்கள் அனைவருமே பாரதி கண்ட கனவை நினைவாக்க வேண்டும் என்றிருந்தால் அவர்களுடைய எண்ணங்கள் மேலோங்கிய எண்ணமாக
ஆண் ஜாதி, பெண் ஜாதி உலகில் 2 ஜாதி தான் என்று கூறினார். அப்படிப்பட்ட ஜாதி எல்லாம் நீக்கிவிட்டு நல்லதொரு சூழ்நிலை உருவாக்கி சமவாய்ப்பு உரிமை என்ற சூழ்நிலையோடு உலகத்தில் வாழ்வதற்கு மிகவும் சிறப்பான ஒரு வழியை அமைத்துக் கொடுத்திருக்கும் என்பதை இந்நேரத்தில் சொல்லிக்கொண்டு, கண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, சுதந்திர பெயரை கண்ணீர் விட்டே வளர்த்தோம் என்று அவருடைய பாரதியின் வரிகளை கூறி நமது இந்திய விடுதலை கனவானதே என்று கூறி எனது உரையை முடிக்கின்றேன். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. வாய்ப்பிற்கு மிக்க மகிழ்ச்சி. தண்ணீர் விட்டோம் வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ கருக திருவுளம் என்று ஒரு அற்புதமான வரிகளை சொல்லி பாரதி விடுதலை அடைந்ததை பற்றி மட்டுமே சொன்னீர்களே, அதே பாரதி கருக திருவுளமோ என்றும் கனவு கண்டிருக்கிறார். இன்றைக்கு கருகி கொண்டிருக்கிறது. பாரதியுடைய கனவு நனவானது. இதுல மட்டும்தான் நனவாச்சு, மற்றதெல்லாம் கனவாத்தான் போச்சு. கருக திருவுளமோன்னு சொன்னாரு, அந்த கனவு மட்டும் நனவாச்சு. மித்த அத்தனை கனவுகளும் அவர் கண்ட கனவு அத்தனையும் பொய்யா போச்சுன்னு அருமையா சொன்னாங்க. ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு பாடம் எடுத்து சொல்லி அழகாக எடுத்துக்கொள்ளினார்கள். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சாலை வசதி போன்ற அடிப்படை தேவைகள் நிறைவு செய்யப்படவில்லை. சமீபத்திலே ஒரு மாநிலத்திலே ஒரு கர்ப்பிணி பெண் சாலை வசதி இல்லாததால் அவரை கொண்டு சென்று சேர்க்க முடியாமல் மரணம் அடைந்து விடுகிறார். இந்த செய்தியை அறிந்து அந்த மாநிலத்துடைய உயர் நீதிமன்றம், அந்த நீதிமன்ற நடுவர் கண்ணீர் விட்டு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மாநிலத்தில் இருக்கிறதா, இன்னும் கூடவா இப்படி இருக்கிறோம் என்று வருந்துகிறார், வருத்தப்படுகிறார். ஒரு சாலை வசதி இல்லாதால் ஒரு பெண், ஒரு கர்ப்பிணி பெண் மரணம் அடைவதா என்று வருத்தப்படும். எனவே கனவானது என்பதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை சொல்லியிருக்கிறார். காணினம் வேண்டும் என்று மக்கள் வைத்திருந்தார்கள், அதையெல்லாம் பிடுங்கிக் கொண்டீர்களே, பிடுங்கிக் கொண்டு ஏதேதோ திட்டங்கள் போடுகிறீர்களே என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை பாரதியார் சொன்ன காணினம் வேண்டாம்ன்றது இவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களோ என்னன்னு தெரியல. பிடுங்குறவங்க இந்த காணிலாம் அவன் காணில எனக்கு வேணும்னு பிடுங்கிட்டாரோ என்னமோ தெரியல. அதே மாதிரி இன்னொன்று சொன்னார், அற்புதமான ஒரு வரி. சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியார் சொல்றார். ஒரு இடத்துல சொல்றாரு சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்ற, இன்னொரு இடத்துல ஜாதி இருக்குதுன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல ஜாதி என்ன சொல்றாரு, சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்ன அதே பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதி, காக்கை குருவி எங்கள் சாதி என்று சாதி இருக்கிறது. எல்லா உயிரினங்களோடும் நாம் இணைந்து பழக வேண்டும், எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டும் என்கிறார். பகுத்துண்டு பல்லுயிரோம் முதல் நூலோர்க்கு தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்கிறார். வள்ளுவருடைய கருத்தை அங்க முன்வைக்கிறார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும் பறந்துகளுக்கு உலகேற்றான் என்கிற கருத்தை அதே பாரதி இன்னொரு இடத்திலே தனி ஒரு மனிதனுக்கு குணவினைகளை இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொல்லுகிறார். இப்படி ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லி கனவுதான் ஆச்சு. பாரதி கண்டது கனவுதான், அது நனவாகல என்று அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளராக பேசியிருக்கிறார் திருமதி சா மீனாட்சி அவர்கள். சேலத்தில் இருந்து வந்திருக்கிறார். இரும்பு பெண்மணி, சேலத்தில் இரும்பு பெண்மணி சிறப்பாக பேசினார். இந்த அணியினுடைய நிறைவு வாதங்களை வைப்பதற்காக பட்டிமன்ற மரபுப்படி இரண்டாவது பேசிய அணியினுடைய தலைவராக இருந்த கூடிய கனவானது என்ற அணியினுடைய தலைவர் திருமதி சு எழிலரசி அவர்கள் தனது அணியினுடைய வாதங்களை எல்லாம் தொகுத்து நிறைவு செய்ய வருகை புரிகிறார். வாருங்கள் திருமதி எழிலரசி அவர்களே, உங்களுடைய அணியின் சார்பிலும் எதிரணியில் சொன்ன கருத்துக்களை மறுத்தும் பேசுகிற வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறைந்த நேரம் தான், 3 நிமிடம் பேச வேண்டும். பேசுங்கள், வாருங்கள். ஐயா, முதலில் பேசிய சத்தியவதி அம்மா அவர்கள் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம்னு சொன்னாங்க. சந்திர மண்டலத்துக்கு போய் கண்டு தெரிகிறது. நம்ம முதல்ல பூமியில இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியா அமைதியா வாழ்றாங்களா அப்படிங்கறத முதல்ல தெரியணும். அடுத்தது மணிமேகலை அம்மா சொன்னாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொலைக்கு இதெல்லாம் வேண்டாம் வடமான் அப்படின்னு சொன்னாங்க. அரசு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லி இப்ப பார்லிமெண்ட்லயே எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இல்லாம வட மாநில மக்கள் எல்லாம் அந்த கணக்கெடுப்பும் நடத்திட்டு இருக்கப்ப ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்?
மாநில நல்லிணக்கம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கர்நாடக மாநிலத்துல காவேரி தண்ணிக்கு போராடிட்டு இருக்கோம். அடுத்தது இப்ப வந்த பெஞ்சால் புயல் நிவாரணத்துக்கு ஒன்றிய அரசு கிட்ட நம்ம அரசு கெஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கப்ப எங்கங்கய்யா மாநில நல்லிணக்கத்துக்கு ஒன்றிய நல்லிணக்கமே இல்லாம இருக்க இந்த சூழ்நிலையில மாநில நல்லிணக்கம் எங்க இருக்கு? அடுத்தது கல்யாணி அம்மா வந்து சிவாஜி கணேசன் படத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க போல இருக்கு. தற்போதைய படங்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் அவங்க ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தாலும் சகோதரர் அப்படிங்கிற பழைய பாட்டை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஜாதியை மட்டுமே வைத்து எண்ணற்ற கட்சிகள் உருவாகி இருக்குது அப்படிங்கிறத அம்மா மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை நினைவு கொள்ளுங்க. அப்படி இருக்கும்போது பாரதி கண்ட கனவு எங்கெங்கயா நனவாயிருக்கு. அதனால எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் சொன்னாரு அவரு. இங்க இல்லாமை நில வேண்டும் சொன்னாரு. இங்க இல்லாம இருக்காங்க ஆலயங்கள்ல உணவு அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய அது சில ஆலயங்கள்ல இந்து ஆலயங்கள்ல தான் கிடைக்குது. இப்ப மற்ற கிறிஸ்துவ இஸ்லாமிய மதத்துல மனிதர்கள் இல்லையா, அவங்களெல்லாம் எங்க அவங்களுக்குலாம் வயிற்றுக்கு சோறு விட வேண்டாமா? அப்ப பாரதி கண்ட கனவு கனவாக தானே இருக்கிறதுங்கய்யா. அதனால கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற பாரதியின் கனவு மெய்ப்படாமலே போனது அப்படிங்கிறத இருதரப்பு வாதங்களையும் நன்கு ஆராய்ந்து நடுவர் அவர்கள் நல்ல தீர்ப்பு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த தங்களுக்கு நன்றி, வணக்கம். கனவு மெய்ப்பட வேண்டும் என்று பாரதியே சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் கனவு மெய்ப்படவில்லை. இதையெல்லாம் சீர்தூக்கி நீங்கள் ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று சொன்னார். இடையிலே ஒண்ணு குறுக்கிட்டாங்க. திருமதி கல்யாணி சிவாஜி கணேச படம் மட்டும்தான் பார்ப்பாங்க போல இருக்கு, வேற எதுவும் பார்க்க மாட்டாங்க போல. இல்ல, போன வாரம் கங்குவா பார்த்தாங்க. போன வாரம் கங்குவா பார்த்திருக்காங்க. அது ஒண்ணு சிவாஜி கணேச படம் இல்லை, எல்லா படமும் தான் பாக்குறாங்க. ஆனா இந்த பட்டிமன்றத்தை மட்டும் சிவாஜி கணேச படத்தை பத்தி பேசினாங்க போல இருக்கு. சிறப்பு, அருமையான கருத்துக்களை வைத்திருக்கிறார் திருமதி. அதே மாதிரி எல்லோருமே எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும். அது கண்ணதாசன் பாட்டுமா, அது பாரதியார் பாட்டு இல்லை, அது கண்ணதாசன் பாட்டு. ஆனா கண்ணதாசன் பாரதி கிட்ட இருந்து கடன் வாங்கி பாடிய பாடல் என்று சொல்லலாம். பாரதியை படித்தவர். பாரதி மட்டுமல்ல, பாரதிதாசனை இன்னும் பல்வேறு கவிஞருடைய பாடல்களையும் எழுத்துக்களையும் படித்தவர் கண்ணதாசன். அதையெல்லாம் சேர்த்து எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும் என்று கண்ணதாசன் பாடினார். பாரதியின் குரலாக பாடினார். சிறப்பான ஒரு தன்னுடைய அணியின் வாதங்களையும் எதிரின் வாதங்களை மறுத்தும் அழகாக பேசினார். இப்போது இந்த பட்டிமன்றத்துடைய நிறைவு பேச்சாளராக பாரதி கண்ட இந்தியா நனவானது என்று பேசுவதற்காக அந்த அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமதி சத்யவதி குமார் அவர்கள் வருகிறார்கள். வாருங்கள் அம்மா. மீண்டும் அவையோருக்கு என் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இந்த அவனியில் அப்படிங்கிற பாட்டு தாங்க ஐயா எனக்கு நினைவுக்கு வருது. பாரதி அன்னைக்கே பாடி வச்சுட்டாரு. இந்த எதிரணியை பார்த்தா என்னமோ தெரியல, இப்ப எதிரணியில வந்து பேசுவாங்கன்னு தெரிஞ்சா என்னமோ அன்னைக்கே பாடி வச்சுட்டாரு. இந்த அஞ்சி அஞ்சி சாகும் வீணரை அப்படின்னு சொல்லிட்டு, இவர்கள் அஞ்சாத பொருளிலே அவனியிலே ஒவ்வொன்றுக்கும் பயந்து 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 செத்தாங்கன்னா எதுவுமே கிடைக்காதுங்க. இவங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் பாரதி அன்னைக்கே பாடினாரு, வலிமையற்ற தோழினாய் போ 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 அப்படின்னு சொல்லிட்டு, கிளி பிடித்த நெஞ்சினாய் போ போ போன்னு பாடிட்டாரு அன்னைக்கே. இந்த எதிரணிகளைத்தான் நோக்கி பாடினாருன்னு இன்னைக்கு தெரியுதுங்க எனக்கு. அப்புறம் சொன்னாங்க, எழிலரசி அம்மா அடிமையாத்தான் இருக்கிறாங்களாமா வீட்டுல. பாவம், அவங்க கணவரை கேட்டாத்தான் தெரியும் அவரு எந்த அளவுக்கு அடிமையா இருக்கிறாரு, இவங்க எவ்வளவு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. வாதத்துக்கு மட்டும் அடிமையா இருக்குன்னு பேசுறாங்க. இது நியாயமா எழிலரசி அம்மா? இன்னைக்கு பெண்கள் வந்து நடமாடுறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. அனைத்து பெண்களும் தற்காப்பு கலை கற்றுக்கொண்டு இன்று மாநில அளவிலும் தேசிய அளவிலும் ஏன் உலக அளவிலும் வீராங்கனைகளை திகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது தெரியாம இருக்கிறீங்களா அம்மா? தெரிஞ்சுக்குங்க. பஞ்சாயத்து தலைவிக்கு கணவன் வேலை வாங்குறாங்கன்னு சொன்னாங்க. ஆமாங்க, அவங்க கணவனை வேலை வாங்குறாங்க. ஏன் உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது எனக்கு தெரியல. உழவுக்கு நிலம் இல்லைன்னு சொன்னாங்க. அதாவது மக்கள் தொகை பெருகிருச்சுங்க, அதுக்குண்டான வீடு வாசல் வாய்ப்பு ஏற்படுத்தி தரதா வேணும். ஆனா இன்னைக்கு மாடியிலும் தோட்டம் அமைச்சு இயற்கை வேளாண்மை மாடி தோட்டத்துல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்கம்மா, தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. அன்பு நிறைய உடையவர் மேலோர், இன்னைக்கு அன்பே இல்லைன்னு சொன்னாங்க. சென்ற ஆண்டு சென்னையில் வெள்ளம் வந்த போது அன்பு இல்லாதவர்களால்தான் உதவிக்கரம் நீட்ட முடிந்ததாம்மா? எங்க போனீங்க நீங்க?
நீங்க எதுவும் உதவிக்கரம் நீட்டவில்லையா? அன்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. எத்தனை நம்ம இடங்களில் இருந்து உதவிக்கரங்கள் வந்து குவிந்தன சென்னைக்கு. சென்னை வாசிகளை கேட்டு பாருங்கள் தெரியும். நம்ம லலிதாம்மா சொன்னாங்க, கனவே கனவுன்னு. விடுதலையே கிடைக்கலன்னு. அவங்க பேசுறப்ப இரைச்சலா இருக்குது, கொஞ்சம் அமைதிப்படுத்துங்கன்னு சொன்னாங்க ஐயா. அம்மா எந்திரிச்சு கொஞ்சம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படியே வீட்ல அமைதி அடங்கிருச்சு. அப்புறம் எப்படி நீங்க வந்து உங்களுக்கு சுதந்திரம் இல்ல, உங்க ஆட்சி இல்லைன்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியலைங்க. பெண்கள வளர்ப்பது கடினம்னு சொன்னீங்க. இன்னைக்கு பெண்கள் தான் பெற்றோர்களுக்கு பாதுகாவலராகவும், பெற்றோர்களை பார்த்துக்கொள்வதாகவும் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியலைங்களாம்மா? உங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க தானே? உங்க பெண்கள் தான் உங்கள பார்த்துட்டு இருக்கிறாங்க. சும்மா வீண் வாதத்துக்கு வந்து விதண்டாவாதம் பேசிட்டு இருக்க போறீங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்தது, நீங்க தூங்கிட்டே இருக்காதீங்க. தயவு செய்து விழித்து எழுங்க. தூங்கிட்டே இருந்தீங்கன்னா கனவு கனவாவே தான் இருக்கும். விழித்து எழுந்து உலகை நோக்கி நடங்கள். அப்பொழுதுதான் பாரதியின் கனவு நனவானது உங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறேன். அதாவது 10க்கு 8 வார்த்தை ஆங்கிலம்னு சொன்னாங்க. ஆமாங்க. நாங்க இன்னைக்கு உலகத்தோட போட்டி போடுறதுக்கு ஆங்கிலத்த கத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். எல்லா மொழியும் கத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் தமிழில் வந்து கன்னித்தமிழ், கணினித்தமிழை வளர்ந்து இன்றைக்கு நிலை பெற்று ஆட்சி செலுத்திக் கொண்டிருப்பது தெரியவில்லையா உங்களுக்கு? அப்படிங்க தமிழ் சாகுதுன்னு சொல்றீங்க. அரைகுறையா படிச்சுட்டு வந்து தமிழ் சாகுதுன்னு சொல்லி பேசாதீங்க தயவு செய்து. தமிழ் புத்துயிர் பெற்று கன்னித்தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிகளில வந்து அவங்க சொன்னாங்க, தொடுதல் பற்றி பேச குழந்தைகிட்ட அச்சமா இருக்குது, பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு. பாரதி சொன்ன எல்லோரும் ஓர் குலம் என்பதை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பள்ளிகள்ல. அனைவரும் சகோதர சகோதரிகளா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அத்தனை பேரும் சேர்ந்து வந்தாங்களே, அதுல இருந்தே தெரியவில்லையா? எனவே பாரதியின் கனவே நனவானதே என்று சொல்லி எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். அருமையாக பேசினார்கள் திருமதி சத்யவதி குமார் அவர்கள். தன்னுடைய அணிக்கு வலிமை சேர்க்கிற வகையில வந்து பேசினார்கள். எதிரணிகளை வலிமையற்ற தோலினாய் என்று சொன்னார்கள். நீங்களாம் வலிமையற்ற தோலை கொண்டவர்கள். ஆக இந்த 2 அணியிலும் சிறப்பான கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கிறார்கள். இதிலே அன்பு நிறைய உடையோர் மேலோர் என்ற ஒரு கருத்து கனவானதே என்ற அணியில வைக்கப்பட்டது. வெளியில நிறைய சாதித்திருக்கிறோம், ஆனா வீட்டுக்குள்ள வந்தா அடிமையாத்தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கப்பட்டது. அதெல்லாம் மறுத்திருக்காங்க அம்மா. நிறைய கருத்துக்களை சொன்னார்கள். மனதில் உறுதி வேண்டும் என்பது சாத்தியமாகி இருக்கிறதா என்று கேட்டார்கள். போக்சோ சட்டம் ஏன் வந்தது? இன்றைக்கும் பெண்களுக்கு மட்டுமல்ல, பெண் குழந்தைகளுக்கு கூட இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற அப்புறம் ஒரு பெண் நகை நட்டோடு இரவு 12 மணிக்கு எந்த விதமான அச்சமும் இல்லாமல் செல்க, அன்றைக்குத்தான் சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லி மகாத்மா காந்தி சொன்னதாக சொன்னாங்க திருமதி மீனாட்சி அம்மையார் அவர்கள். ஆனா அப்புறம் ஏன் போக்சோ சட்டம் வந்தது என்று கேள்வி கேட்டார். இப்படி நிறைய வாதங்களை பாரதி கண்ட கனவுகள் எல்லாம் கனவாகவே போயின என்று இங்கே எடுத்து வைத்து பேசியிருக்கிறார்கள். எண்ணற்ற பெருமக்கள் தங்களுடைய அணிக்கு வாதமாக சற்றேறக்குறைய ஆசிரியர் பள்ளியில் கொலை செய்யப்படுவது அதை பற்றி வருத்தப்பட்டு திருமதி எழிலரசி குறிப்பிட்டார்கள். கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற பாரதியுடைய கனவு கனவாகவே போய்விட்டது என்று குறிப்பிட்டார்கள். நனவானது என்ற அணியிலே பேச வந்தவர்கள் தங்களுடைய வாதங்களாக சிறப்பாக எடுத்து வைத்தார்கள். பொதுவாக வாதங்களை வைத்து தீர்ப்பு வழங்குகிற வழக்கம் கொண்டவன் நான். என்னுடைய கருத்தை முன்வைக்க மாட்டேன். சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ என்று கல்யாணி அம்மையார் தனது கருத்துக்களை கூறினார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசினார்கள். 2 அணியிலுமே பேசினார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டதன் மூலமாக அவருடைய கனவு ஜாதி இல்லை என்ற கனவு அழிந்து விட்டது என்று சொன்னார்கள். இந்த பக்கத்திலே நனவானது என்கிற அணியிலும் பேசினார்கள். ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. ஒரு சின்ன செய்தி சொல்லுறேன்.
இந்திய அரசியல் சட்டம் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அதுல என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சமம்னு சொல்லுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சமம். சமம்னு சொன்னா அப்புறம் எப்படி இந்த ஜாதி கணக்கெடுப்புலாம் வருது? அதுக்கு பின்னாடி வர ஒரு ஷரத்து இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்க மக்கள் எல்லோரும் சமம். ஆனால் இப்போது சமமாக இல்லை. இவர்களை தாழ்ந்திருக்கிறவர்களை சமப்படுத்துவது நம்முடைய கடமை. இந்த இடத்துக்கு கொண்டு வரணுன்றதுக்காக, இந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்க, இவங்க இந்த இடத்துல இருக்காங்க, இவங்களை இங்க கொண்டு வரணும். மெல்ல கொண்டு வந்து இவங்க இடத்துக்கு வந்தாதான் சமமாவாங்க. எனவே சமமாக்குகிற ஒரு திட்டம் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு இவையெல்லாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வலிமையற்ற தோழினாய் போ 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 என்று ஒரு முழக்கமிட்டார்கள். ஆமா, பாரதி கண்ட கனவுகளை எல்லாம் கனவுகளாகவே இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் வலிமையற்றவர்கள். நீங்கள் இளைய பாரதத்தினாய் வா 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 என்று சொன்னார். நீங்கள் இளைய பாரதமாக வாருங்கள், வலிமையற்ற தொழிலினால் ஏன் இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நனவானது என்று அணியிலே பேசினார்கள். பெண்களுக்கு வன்கொடுமை சட்டங்கள் இருக்கிறது. எப்படி வந்தது? பாரதி கண்ட கனவு நனவானதால் வந்தது. வீடுகள் கட்டி கொடுக்கப்படுகிறது. எதனால் வந்தது? பாரதி கண்ட கனவு நிறைவேறிந்து வருகிறது. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை ஜாதியில். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை ஜாதியில். இன்றைக்கு பாருங்க, அப்படிலாம் இருக்கிறதா இல்லை. எனவே கனவு நனவானது என்று நிறைய கருத்து வைத்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான ஒரு கருத்தாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், மகாகவி பாரதியை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? அவன் ஒரு தேசிய கவிஞன். பாரத நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, முன்னேற்றம் என்றால் என்ன? பாரத நாடு விடுதலை அடைய வேண்டும். இந்திய நாட்டின் விடுதலையே இந்தியாவினுடைய முன்னேற்றம். அதனால்தான் பாரத மாதாவை ஒரு தெய்வமாக வணங்குகிறார். பாரத தாய் என்று சொல்கிறார். பாரதத்தை போற்றுகிறார். அதை ஒரு தெய்வமாக வணங்குகிறார். அந்த தெய்வத்தின் கைகளில் அடிமைச்சங்கள் இருக்கலாமா? அதை நாம் உடைத்தெறிய வேண்டாமா என்ற கேள்வியை கேட்கிறார். அவன் ஒரு கனவு காணுகிறான். பாரதி பாடல்களிலே பல பாடல்கள் பிற கருத்துக்களை சொன்னாலும் கூட, சாதி குறித்து மதம் குறித்து எல்லாம் சொன்னாலும் கூட, ஒரு சிறப்பான கருத்து, இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பது. இதை முன்வைத்து பார்க்க வேண்டும். அது நனவானதா கனவானதா என்று பார்க்க வேண்டும். சரி, நனவானது. ஆனால் நனவானாலும் அது கனவாகவே இருக்கிறது என்பது ஒரு வாதம். நனவானது அது நனவாகத்தான் இருக்கு என்பது ஒரு வாதம். இதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய அடிப்படை. ஒரே கோடு. அந்த கோட்டினுடைய இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறார். இங்கே ஒன்றை பார்க்க வேண்டும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதி சொல்லுகிறார். மெல்ல தமிழி சாகும் என்று மேலை நாட்டான் சொல்லி வைத்தான், ஆனால் சாகாது, அது நிலைத்து நிற்கும் என்று சொன்னான் பாரதி. இந்த கனவுகளை, இந்த கருத்துக்கள், இந்த எண்ணங்கள் நனவானதா என்று சொன்னால், தமிழுக்கு செம்மொழி என்கிற தன்மை வழங்கப்பட்ட பொழுது அது நனவானது. தெய்வம் பல உண்டுன்னு சொல்றோம், ஆனாலும் நம்முடைய ஒற்றுமை தளரவில்லை என்று சொல். நாம எல்லாம் இந்தியர் சொல்றோம். நீ எந்த மதம்? மதத்தை சொல்வார்கள். எந்த ஜாதி? ஜாதி சொல். நீ யார் என்று கேட்டால் இந்தியர் என்று சொல்வார்கள். அந்த தன்மையிலே பாரதி கண்ட கனவு நிறைவேறி இருக்கிறது. எல்லாவற்றையும் விட அவன் கண்ட ஒரு பெருங்கனவு ஒன்று உண்டு. கண்ணுக்கு முன்னே எதுவுமே இல்லை, ஆனால் அவன் ஒரு கனவு காணுகிறான், ஒரு காட்சியை காணுகிறான். இந்த காட்சியை காணுகிற போது நாம் ஒரு சிறு வரலாற்று சம்பவத்தை பார்க்கலாம். பாரதிக்கு ஒரு நண்பர். அந்த நண்பர் என்ன செய்கிறார்? ஒரு நாள் நள்ளிரவிலே, இப்போது இருக்கக்கூடிய சென்னை கோட்டைக்கு அருகிலே ஒரு கொடிமரம் இருக்கிறது. அந்த கொடிமரத்திலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துடைய கொடியாகிய யூனியன் ஜாக் கொடி பறந்து கொண்டிருக்கும். சுற்றிலும் காவலர்கள் இருப்பார்கள். அந்த கட்டுக்காவல் எல்லாம் மீறி அவன் அந்த கொடிமரத்தை அணுகி, கொடிமரத்தின் மேலே ஏறி அந்த கொடியை இறக்கி விடுகிறான். கொடியை இறக்கிவிட்டு அந்த இடத்திலே இந்திய தேசியத்துக்காக அன்றைக்கு
கூறப்பட்ட ஒரு கொடியை ஏற்றுகிறான். ஏற்றிவிட்டு இறங்கி வந்து விடுகிறான். காலையிலே பார்க்கிறார்கள், அப்படியே பேதலிச்சு, மனம் பேதலிச்சு நிற்கிறார்கள். யார் இதை செய்திருக்க முடியும் என்று பார்க்கிறார்கள். உடனடியாக அந்த கொடியை இறக்கிவிட்டு யூனியன் ஜாக் கொடி ஏற்றி விடுகிறார்கள். பிற்பாடு அந்த நபரை தேடி பிடித்து சிறை தண்டனை கொடுக்கிறார்கள். அவர் யார் என்று சொன்னால் மகாகவி பாரதியாருடைய நண்பர். அவர்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கூடிய பாரதிய உருவத்தை நமக்கு வரைந்து கொடுத்தவர். பாரதி இறந்து ஓராண்டு நிறைவடைகிற போது அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே அவர்களுடைய புகைப்படம் எதுவும் இல்லை. அதற்குள் இங்கிருந்து கடையத்துக்கு சென்று விட்டார்கள். அவருடைய குடும்பத்தினர் கடையத்துக்கு சென்று விட்டார்கள். சென்னையில் இல்லை. கடைசியாக அவர் சென்னையில் இருந்தால் சென்னையிலிருந்து கடையத்துக்கு சென்று விடுகிறார்கள். புகைப்படம் இல்லை. அந்த விழாவை யார் எடுக்கிறார் சொன்னார், தோழர் ப. ஜீவானந்தம், கவிஞர் தோழர் ப. ஜீவானந்தம். அவர் தான் அந்த விழாவை எடுக்கிறார். அவர் என்ன பண்றாரு, பாரதி நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு நமக்கு ஒரு புகைப்படம் வேணுமே, எங்க போய் தேடுறது பார்த்தா எங்க கிடைக்கல. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, பாரதி பார்த்த ஒரு நண்பர் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னா வரைஞ்சு கொடுப்பான்றாங்க. அப்ப அவரை கூப்பிட்டு வராங்க. அவர் வரைந்து கொடுத்த படம் தான் இன்றைக்கு நாம் தலையிலே முண்டாசு கட்டி கொண்டு மீசையை முறுக்கி விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாரதியாருடைய அவர் வரைந்த படம் தான். பாரதி அப்படி இருப்பான் என்று சொல்ல முடியாது. பாரதி தாடி மீசையுமாக இருப்பான். ஆனால் மீசையை மட்டும் முறுக்கி கொண்டு ஒரு தாடி இல்லாத தலையிலே இறுக்கமான தலைப்பாயை கட்டி கொண்டு கொடுத்த பாரதியுடைய உருவத்தை வரைந்து கொடுத்தவர் அவர் தான். அவர் தான் அந்த கொடி ஏற்றுகிறார். அந்த நிகழ்வை பாரதி நினைத்து பார்க்கிறார். தன் கனவு முன் கண் முன்னே இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்திலே ஒரு பள்ளத்தை தோன்றி ஒரு கொம்பை நடுகிறான். அந்த கொம்பிலே கயிற்றை கட்டி ஒரு கொடியை ஏற்றுகிறான். ஏற்றிவிட்டு பாடுகிறான், தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிட வாரீர். இங்கதான் பாரதியுடைய கனவு நனவானது, நனவானது, நனவானது என்று கூறி இந்த பட்டிமன்றம் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.